கஸ்டமர் இந்த சின்ன மிஸ்டேக்கை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த லேப்டாப்போட பேனல் டேமேஜ் ஆகாம இருந்திருக்கும். இந்த லெனோவோ லேப்டாப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா பவர் பட்டன் பேனலே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கஸ்டமர் எங்க கிட்ட சர்வீஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நாங்க இந்த லேப்டாப்பை ஃபுல்லா ஓபன் பண்ணி செக் பண்ணோம். இந்த மெயின் கீபோர்ட் பேனலே டேமேஜ் ஆயிருந்துச்சு. இதுல என்னதான் நம்ம ரீவொர்க் பண்ணி ஃபிட் பண்ணாலுமே அது திரும்பி ப்ராப்ளம் வருங்கிற காரணத்தினால இந்த சி பேனல் என்டையர் யூனிட்டையே நாங்க வாங்கி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த லேப்டாப்ல. இந்த பர்டிகுலர் லேப்டாப் ஏன் இந்த மாதிரி பேனல் டேமேஜ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் இந்த லேப்டாப்பை கேரி பண்ணும்போது ப்ராப்பரான லேப்டாப் பேக்ல வச்சு கேரி பண்ணல. இந்த மாதிரி ஒரு பேசிக் பேக்ல தான் வச்சு கேரி பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்பை தாங்கிறதுக்கான எந்த ஒரு குஷனுமே இந்த லேப்டாப் பேக்ல முதல்ல இல்ல. சோ இந்த லேப்டாப்பை பேக்கோட சேர்த்து கொஞ்சம் ஹார்டா கீழே வச்சாலே இந்த லேப்டாப்போட எட்ஜஸ் எல்லாமே டேமேஜ் ஆகுது. உங்க லேப்டாப்பை நீங்க கேரி பண்ணும்போது மறக்காம ஒரு டபுள் சைட் குஷன் வச்ச ப்ராப்பரான லேப்டாப் பேக்ல வச்சு கேரி பண்ணுங்க. இந்த மாதிரி பேசிக் பேக்ல எல்லாம் வச்சு கேரி பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா உங்க லேப்டாப்போட பேனல் எல்லாமே டேமேஜ் ஆகும். ப்ராப்பரான லேப்டாப் பேக்ல கேரி பண்ணாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முதல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி லேப்டாப்லாம் பட்ஜெட்குள்ள சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.